அனைவருக்கும் வணக்கம். தாவரவியல் துறை தங்களுடைய மேற்படிப்புகளுக்காக தேர்ந்தெடுக்கவிருக்கின்ற மாணவ மாணவியருக்காக தாவரவியல் உள்ள வாய்ப்புகள் பற்றி உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாவரவியல் என்பது தாவரங்களை பற்றி படிக்கும் படிப்பு. பாட்னி நிறைய பல்கலைக்கழகத்தில் இந்த பாடத்தினை பிளான்ட் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி அப்படி என்று தற்போது மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே தாவரங்களை பற்றி படிப்பது தான். இந்த தாவரவியல் படிப்பதன் மூலம் என்னென்ன அரசு துறை வேலைவாய்ப்புகள், தனியார் துறை வேலைவாய்ப்புகள், சுய தொழில் வாய்ப்புகள் என்பதை பற்றி உங்களிடம் இன்றைய தினம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். தாவரவியல் பல பிரிவுகளை கொண்டது. தாவரவியல், வேளாண்மை, தோட்டக்கலை இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகிறது. ஸ்டடி அபவுட் பிளான்ட்ஸ் கால்ட் அஸ் பாட்னி. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன, நிறைய பேர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸ்டடி அபவுட் கிரைன் ஈல்டிங் கிராப்ஸ், தானியங்களை கொடுக்கும் தாவரங்களை பயிர்களை பற்றி படிக்கும் படிப்பு தான் அக்ரிகல்ச்சர், விவசாயம். அப்போ தோட்டக்கலை, ஸ்டடி அபவுட் கார்டனிங் பிளான்ட்ஸ், தோட்ட தாவரங்களை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் ஹார்டிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த இரண்டு பாடங்களிலும் தொழிற்படிப்பாக கருதப்படுகிறது. 4 வருடம் அவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக அப்ளைடு ஆஸ்பெக்ட், அதாவது வயல் மற்றும் நிலங்களில் சென்று எவ்வாறு அந்த நிலங்களை பண்படுத்த வேண்டும், எவ்வாறு தாவரங்களை வளர்க்க வேண்டும், என்னென்ன மருந்து பொருட்கள், உரங்கள் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் நேரடியாக களத்திற்கு சென்று அவர்கள் இந்த படிப்பினை மேற்கொள்கின்றனர். ஆனால் தாவரவியல் பாடத்தில் நாம் தாவரங்களை பற்றி படிக்கிறோம். அதிகமாக நிலத்திற்கோ வயல்வெளிகளுக்கோ சென்று நம்ம அதிகமாக படிப்பது கிடையாது. இருந்தாலும் மாணவர்கள் அதிகமாக தாவரவியலில் சேர்ந்து வருகின்றனர். இதை பற்றி ஒரு சில மாணவர்களுக்கு ஐயப்பாடுகள் இருக்கும். இந்த தாவரவியல் துறையை தேர்ந்தெடுப்பதனால் நாம் என்ன பயன்பெறலாம் என்பது. எனவே இந்த தாவரவியலை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சிஸ்டமேட்டிக் பாட்னிஸ்ட் அப்படின்னு சொல்வார்கள். தாவரவியலில் மிக முக்கியமானது தாவரங்களை வகைப்படுத்துவது, அதுவும் அதை கண்டறிவது. அதிகமாக இப்போது நமது நாட்டில் நிறைய பேர் இந்த டாக்ஸானமிஸ்ட் அதிகமாக இல்லை, எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. தாவரங்களை வகைப்படுத்தி அதற்கு பெயரிடுவது மிக முக்கியமானது. தி சிஸ்டமேட்டிக் பாட்னிஸ்ட், டாக்ஸானமிஸ்ட், சிஸ்டமேட்டிக் பாட்னி அப்படிங்கிறது ஒரு பிரிவு. டாக்ஸானமிஸ்ட் மிக மிக அவசியம். எனவே தாவரங்களை பற்றி அந்த தாவரத்தின் சொற்பதங்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அதிகமாக தெரிந்து வைத்து எந்த குடும்பத்தை சார்ந்தது, எந்த பெயரிடுவது, இதை பற்றி எல்லாம் படிப்பது தான் இந்த சிஸ்டமேட்டிக் பாட்னி. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எத்னோ பாட்னி என்று சொல்வார்கள். ஸ்டடி அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் பிளான்ட்ஸ், தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவு. அதை என்ன சொல்கிறார்கள் என்றால் எத்னோ பாட்னி அப்படின்னு சொல்கிறார்கள். ஒரு சிலர் தாவரங்களை முன்னோர்கள் எவ்வாறு இதை பயன்படுத்தி வந்தனர், அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம், என்னென்ன முறைகளுக்காக, என்னென்ன நோய்களுக்காக, என்னென்ன பயன்பாட்டிற்காக இதை பயன்படுத்தலாம் என்பதெல்லாம் ஆராய்ந்து வருகிறார்கள். அவர்களை எத்னோ பாட்னிஸ்ட் என்று அழைக்கிறார்கள். அதே போன்று எக்கனாமிக் பாட்னி இருக்கிறது, பொருளாதார தாவரவியல். அதாவது தாவரங்கள் அதிகமாக பயன் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிந்தபடி உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றுக்குமே நாம் எதை சார்ந்திருக்கிறோம் என்றால் தாவரங்களை சார்ந்திருக்கிறோம். இவ்வாறு அதிகமான பொருட்களை இந்த தாவரங்கள் கொடுப்பது, அதை பற்றியெல்லாம் படிப்பது எக்கனாமிக் பாட்னி என்று சொல்வார்கள். இதே போன்று மெடிசினல் பாட்னி, ஹெர்பல் பாட்னி அப்படி என்று இருக்கிறது ஒரு பிரிவு. இதில் தாவரங்கள் அதிகமாக மூலிகை பொருட்களை கொண்டு காணப்படுகிறது. இரண்டாம் நிலை வேதிப்பொருட்கள்,
செகண்டரி மெட்டபலைட்ஸ். அதிகமாக இந்த வேதிப்பொருட்கள் மனிதர்களுக்கு மருந்து பொருட்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதிகமான தாவரங்கள் இன்னும் நமது இந்தியாவில் கண்டறியப்படவில்லை. நம்ம இந்தியாவை மெகா பயோ டைவர்சிட்டி கண்ட்ரி அப்படி என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன என்றால், அதிகமாக பல்வேறு வகையான தாவரங்களை கொண்ட உயிரினங்களை கொண்ட ஒரு நாடு நமது இந்திய நாடு. நமது இந்திய நாடு அதிகமான ஜாதிகளை, கலாச்சாரங்களை, சமயங்களை கொண்ட நாடு. அதிகமாக பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அதிகமான தாவரங்களை கொண்ட நாடாக நமது நாடு விளங்குகிறது. எனவே தாவரங்களை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்வதில் நமது நாட்டில் அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நம்ம தென்கோடி முனையான கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை விதவிதமான தட்பவெப்ப நிலைகளில் நிலவுவதால் நமது நாட்டில் விதவிதமான தாவரங்கள் காணப்படுகிறது. நமது இந்தியாவில் உள்ள எல்லா தாவரங்களையும் கண்டறிந்து விட்டார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நாம் கூற முடியும். ஒரு சில தாவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே தாவரங்களில் அதனுடைய பொருளாதார பயன்கள் இதை பற்றி படிப்பது எக்கனாமிக் பாட்னி. அதே போன்று மூலிகை குணநலன்கள் எல்லாம் அறிந்து படிப்பது மெடிசினல் பாட்னி. அதே போன்று இந்த தாவரங்களை குற்ற செயல் புரிந்த நபர்களை கண்டறிவதற்கு பயன்படுகிறது. அது எவ்வாறு கூறுகிறார்கள் என்றால் ஃபாரன்சிக் பாட்னி. தாவரங்களில் உள்ள பாகங்கள், முக்கியமாக மகரந்த துகள், அதே போன்று குளம் குட்டையில் காணப்படுகின்ற பாசிகள் போன்றவைகளை எல்லாம் வைத்து அந்த தாவரங்கள், அந்த தாவரத்தின் பாகங்களை வைத்து குற்ற செயலில் ஈடுபடும் நபர்களை அவர்களுக்கு இதை ஒரு சாட்சியாக வைத்து இந்த அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக நிரூபிப்பதற்கு இந்த ஃபாரன்சிக் பாட்னி படிப்பு பயன்படுகிறது. பேலியோ பாட்னி, ஸ்டடி அபவுட் ஃபாசில் பிளான்ட்ஸ். பேலியோ பாட்னி, இவையெல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்கிறது. எனவே நீங்கள் எவ்வாறு ஒரு மருத்துவர் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்க, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அதே போன்று நீங்கள் இது போன்ற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தாவரவியலில், இதற்போக நீங்கள் ஒவ்வொரு தாவரவியலில் உள்ள மற்ற பிரிவுகளை பார்க்கும்போது அனட்டமிஸ்ட் என்று சொல்வார்கள். தாவர உள்ளமைப்பியல் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வது எம்பிரியாலஜிஸ்ட், கருவியலார். அதே போன்று தாவரங்களில் உள்ள மற்ற பாகங்கள், தாவரத்தில் உள்ள மற்ற பிரிவுகள், உதாரணமாக ஆல்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க பாசிகள் பற்றி அதிகமாக படித்துக் கொள்கிறார்கள். மைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அதாவது பூஞ்சைகள் பற்றி. இவ்வாறு தாவரத்தில் பல விதமான பிரிவுகள் எல்லாம் காணப்படுகிறது. லைக்கன்ஸ், இவ்வாறு டெரிடோஃபைட்ஸ், பிரியாலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கிறது. எனவே நீங்கள் இதில் அதிகமாக ஒவ்வொரு துறை வல்லுநர்களாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த தாவரவியல் படிப்பதற்கு +2 நீங்கள் பாட பிரிவில் நீங்கள் சயின்ஸ் குரூப், அதாவது பாட்னி ஒரு பாடமாக நீங்கள் படித்திருக்கலாம், அல்லது மேக்ஸ் பயாலஜி குரூப்ல நீங்கள் பயாலஜி அதில் பாட்னி படித்திருந்தால் போதுமானது. எனவே கிட்டத்தட்ட எல்லா கலை அறிவியல் கல்லூரிகளிலும், அரசு கலைக்கல்லூரி, அதே போன்று சுயநிதி கல்லூரிகள், பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், அரசு நிதி உதவி பெறுகின்ற கல்லூரிகள் எல்லாம் இந்த பாட்டனி, பிஎஸ்சி பாட்னி பாடத்திட்டம் இருக்கிறது. நீங்கள் இதில் துணை பாடமாக வேதியியல், விலங்கியல் இது இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். மொழி பாடங்கள் வழக்கம் போல உங்களுக்கு தமிழ், ஆங்கிலம் இருக்கிறது. எனவே இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் எப்படி அக்ரியில அந்த மாணவர்கள் எவ்வாறு அப்ளைடு ஆஸ்பெக்டாக வயல்வெளிகளுக்கு சென்று எல்லாம் படிக்கிறார்களோ, அதே போன்று நம் தாவரத்தில் உள்ள பாகங்கள், பல்வேறு பாகங்கள் எல்லாவற்றையும் நம்ம அதிகமாக அறிந்து கொள்வதால் தாவரவியல் படிப்பதிலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ தாவரவியல்லையும் நம்ம அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக உள்ளதையும் படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட் பேத்தாலஜி படிப்போம், அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி படிக்கிறோம், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் படிக்கிறோம், சீட் டெக்னாலஜி படிக்கிறோம். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் நம்ம பார்க்குறப்போ போமாலஜி அதில் படிக்கிறோம், அதாவது பழங்களை கொடுக்கக்கூடிய பயிர்கள். பயிர்கள்னா என்ன, தாவரங்கள் என்ன அப்படின்னா என்ன, நிறைய பேர் கூட ஒரு குழப்பம் வரும். நம்முடைய வசதிகளுக்காக, நம்முடைய அதிகமாக மகசூல் பெறுவதற்காக நம்ம அதிகமாக நம்ம வளர்க்கக்கூடிய அந்த தாவரங்கள், அதை தான் சொல்றோம் பயிர்கள்.
ஈல்டுக்காண்டி நம்ம விவசாயத்தில் அதிகமான தாவரங்கள் வளர்க்கிறோம். அதை நம்முடைய மகசூலுக்காக கிராப் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க, பயிர். எனவே பழங்களை கொடுக்கக்கூடிய பயிர்கள் போமாலஜி, அதே போன்று காய்களை கொடுக்கக்கூடிய பயிர்கள் இருக்கு, ஒல்ரிகல்ச்சர். அதே போன்று மலர்களை கொடுக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு, ஃப்ளோரிகல்ச்சர். இது போன்ற பிரிவுகளையும் நம்ம பாட்னியில படிக்கிறோம். எனவே நம்ம அக்ரிகல்ச்சர்ல படிக்கிற ஒரு சில முக்கியமான பகுதிகளையும் படிக்கிறோம். அதே போன்று ஹார்டிகல்ச்சர்ல இருக்கிறதையும் நம்ம இதை படிக்கிறோம். இப்போ இதுல என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக தெரிந்து கொள்வது அவசியம். நீங்க இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். அரசு துறை வேலை வாய்ப்புகளில் நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன போஸ்ட் இருக்கு, மத்திய அரசு பணி அப்படின்னு பாக்குறப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் போஸ்ட் அதுல இருக்கு. சென்ட்ரல் ஃபாரன்சிக் லேபரட்டரிஸ் நிறைய இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதுல சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்கு. ஸோ ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் இது பாட்னி படித்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, கெமிஸ்ட்ரி படித்தவங்களும் வருவாங்க, சுவாலஜி முடித்தவங்களும் கூட வருவாங்க. பாட்னி படித்தவங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்டாக மாறுவதற்கு நீங்கள் எம்எஸ்சி பாட்னி முடித்திருக்க வேண்டும். சில சமயங்களில் வெறும் எம்எஸ்சி பாட்னி படித்திருந்தால் கூட போதுமானது. சில சமயங்களில் பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய குடோன்ஸ் இதெல்லாம் இருக்கு, லேபரட்டரிஸ் இருக்கு. இதில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஐசிஆர்ல இருந்து கேவிகே அப்படின்னு இருக்கு, கிருஷி விக்யான் கேந்திரா, வேளாண் அறிவியல் நிலையம். அதில் மண் ஆய்வு பரிசோதனை கூடங்கள் அதெல்லாம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி முடித்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே அந்த கேவிகேலையும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் குவாரண்டைன் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கு. இப்போ இந்த கொரோனா வைரஸ் அதில் குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நம்ம தாவரவியலிலும் குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தை காணப்படுகிறது. குறிப்பாக துறைமுகங்கள், அதே மாதிரி விமான நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் குவாரண்டைன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. வெளிநாடுகளிலிருந்து பெறப்படுகின்ற உணவு தானியங்களில் ஏதேனும் நோய் தொற்றுக்கள் காணப்படுகிறதா, பூஞ்சைகள் இருக்கலாம், ஏதாவது பாக்டீரியாக்கள் காணப்படலாம், ஏதாவது ஒரு நோய் தொற்று அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் காணப்படும் போது அது நமது நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விடும். எனவே துறைமுகங்களிலிருந்து பெறப்படுகின்ற அந்த தானியங்கள், கப்பல் மூலமாக வரப்படுகின்ற தானியங்கள், அதே போன்று விமானம் மூலமாக ஏர்போர்ட்ல வருகின்ற எல்லா தானியங்களையும் இந்த சீட் குவாரண்டைன் ஆஃபீஸர் செக் பண்ணி, எப்படி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை செக் பண்றாங்களோ அதே மாதிரி சீட் குவாரண்டைன் ஆஃபீஸர் செக் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்சி பாட்னி முடித்தவர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு அமைச்சகம். இந்த அமைச்சகத்தின் சார்பில் நிறையா இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, லேபரட்டரிஸ் இருக்கு. அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போஸ்ட் அதிகமாக காணப்படுகிறது. இது போக இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, லேபரட்டரிஸ் இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இருக்கு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இதில் சயின்டிஸ்ட் போஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இதெல்லாம் இருக்கு. இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா பிஎஸ்சி குவாலிஃபிகேஷனில் அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். சயின்டிஸ்ட் போஸ்ட் எல்லாமே மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இந்த சிஎஸ்ஐஆர் லேபரட்டரிஸில் தான் நம்ம ஒரு சயின்டிஸ்டாக வேலை பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அடையாறில் இருக்கு சென்ட்ரல் வெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இதில் இருக்கு. அதே மாதிரி சிக்ரி இருக்கு, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்னி முடித்தவர்களும் வேலை வாய்ப்புகளை பெறலாம். இது போக இந்தியா முழுவதும் நேஷனல் பார்க், நேஷனல் மியூசியம் இதெல்லாம் இருக்கு. இதுல கியூரேட்டார், அசிஸ்டன்ட் கியூரேட்டார் போஸ்ட் இருக்கு. அதாவது சில ஹெர்பாரியம் மெயின்டெனன்ஸ் பண்றது, ஹெர்பாரியம் கீப்பர், இந்த மாதிரி போஸ்ட். நேஷனல் பார்க்ல பாத்தீங்கன்னா அந்த மேனேஜராக, பொட்டானிக்கல் கார்டன் மேனேஜர், இந்த மாதிரி போஸ்ட்ல வேலை பார்ப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு சில குறிப்புகள் தான், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த காலத்தின் அருமை கருதி நான் குறைவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கு. எப்படி நம்ம கியூரேட்டர் அசிஸ்டன்ட் கியூரேட்டர் போஸ்ட் சொன்னோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சி மூலமா நீங்க அதை அப்ளை பண்ண வேண்டும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அந்த ஆனுவல் கேலண்டர் பிளானர் எப்போ எந்தெந்த விளம்பரங்கள் பிரசுரிக்கப்படும், அதே போன்று எப்பப்போ இந்த தேர்வுகள் இருக்கிறது, முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதெல்லாம் டென்டேட்டிவா ஒரு கேலண்டர் போட்டிருப்பாங்க. நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து பிஎஸ்சி பாட்னி முடித்தவர்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் கியூரேட்டர் போஸ்ட், மியூசியம், தமிழ்நாட்டில் இருக்கிற மியூசியங்களில் வந்து வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் லேபரட்டரிஸ் இருக்கு, அதுல சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்கு. எம்எஸ்சி முடித்தவர்கள் இதில் போய் ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இதெல்லாம் இருக்கும். இந்த ஃபாரன்சிக் லேபரட்டரிஸ், அதாவது தடய அறிவியல், இதில் பார்த்தீங்கன்னா குற்றங்களை புரிபவர்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. இது போக பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு. +2 முடித்துவிட்டும் நேரடியாக வேலைக்கு செல்லலாம். அதே போன்று பிஎஸ்சி பாட்னி முடித்தவர்களுக்கு, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடித்தவங்களுக்கு, பிஎஸ்சி சுவாலஜி முடித்தவங்களுக்கு கூட இந்த செரிகல்ச்சர் போஸ்ட். செரிகல்ச்சர் என்னன்னா பட்டுப்புழு வளர்ப்பு, இந்த ஆர்ட் ஆஃப் ரேரிங் ஆஃப் சில்க்வார்ம் அண்டர் டொமஸ்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். சுவாலஜியில் அலைட் சுவாலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கிற போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த செரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக கால்ஃபார் பண்ணுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி முடித்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த வெப்சைட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா விளம்பரங்கள், இது போக பார்த்தீங்கன்னா தினசரி பத்திரிகைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரங்கள்லாம் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த வேலை வாய்ப்புகளை பெறலாம். அதே போன்று டேம்கால் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். தமிழ்நாட்டில் நிறைய கார்டன்ஸ் இருக்கு. உதாரணமாக கொல்லி ஹில்ஸ், கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மூலிகை தாவரங்களை எல்லாம் வளர்த்து அந்த மூலிகை தாவரங்களின் மூலமாக கிடைக்கின்ற பொருட்களை வைத்து எண்ணெய் போன்ற கேசவர்த்தினி இது போன்ற எண்ணெய் பொருட்கள் எல்லாம் தயாரித்து ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். அதே மாதிரி நம்ம அந்த கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹெர்பல் கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேனேஜர் போஸ்ட் இதெல்லாம் இருக்கு. இது போக பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஊட்டி, கொடைக்கானல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ உடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கு. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தாவரவியல் சுற்றாய்வு மையம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல மருதமலை ரோட்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ காணப்படுகிறது. சதர்ன் சர்க்கிள் நம்ம தென்பகுதிக்கு என்று இது காணப்படுகிறது. ஸோ இந்த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் நிறைய கார்டன்ஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இருக்கு. இந்த பிஎஸ்ஐலேயே நிறைய சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்கு, ஹெர்பாரியம் கீப்பர், அது மாதிரி இந்த டாக்ஸானமி ரிலேட்டடாக பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் போஸ்ட் எல்லாமே இருக்கு. இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎஸ்சி பாட்னி முடித்தவர்களுக்கு, எம்எஸ்சி பாட்னி முடித்தவர்களுக்கு எங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் விரும்பினால் நீங்கள் கோயம்புத்தூர் போகிறப்போ அந்த பிஎஸ்ஐல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செய்திகள் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்ட். இது போக பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார், இதில் நம்ம என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் கம்பெனிஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. அங்கே தாவரவியல் சார்ந்த மூலிகை பொருட்கள் இதெல்லாம் தயாரிப்பதற்கு அதிகமாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் லேபரட்டரி CDRL அதிகமாக இருக்கிறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இது போக நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் CAS பாட்னி, அந்த பல்கலைக்கழகத்தில், சென்னை பல்கலைக்கழகத்தில் அதிகமான ஆராய்ச்சிகள். இது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா பல்கலைக்கழகத்திலும் MSc பாட்னி, PhD பாட்னி எல்லாத்துலேயுமே இருக்குது. அதிகமான பேராசிரியர்கள் அதிகமாக தாவரவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உதாரணமாக பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இதுமாக எல்லா பல்கலைக்கழகத்திலுமே
அதிகமாக பேராசிரியர்கள் முழு நேரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவர்கள் தாவரங்களை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்றனர். நீங்கள் மேல் படிப்புகளுக்காக பிஜி இல்லைன்னா பிஹெச்டி இதெல்லாம் அங்கே பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசனல் அரோமேட்டிக் பிளான்ட் CDRL இதுலேயும் அதிகமாக நீங்கள் வந்து மூலிகை சம்பந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது அதில் நீங்கள் வல்லுநர்களாக மாறலாம். இது போக பாசி ரிலேட்டடா அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து ஆல்கே மெரைன் ஆல்கே ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு மண்டபம். அங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் மாஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாசிகள் பற்றிய ஆராய்ச்சிகள் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது, நம்ம சுய தொழில் எப்படிலாம் பண்ணலாம் அதையும் தெரிந்து கொள்ளலாம். அதே அந்த மாஸ் பக்கத்திலே சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. அங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் எல்லாம் தெரிவதற்கு இருக்கு. நீங்க ஒரு நாள் அந்த சுற்றுலா அந்த மாதிரி போய் பார்க்குறப்போ உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரைவேட் செக்டார்னு பார்க்குறப்போ ட்ரக் கம்பெனிஸ் நிறைய மருந்து பொருட்கள் தாவரங்கள்ல இருந்தால் நிறைய மருந்து பொருட்கள் எடுக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு வரை கேள்விப்பட்டிருப்பீங்க மஞ்சள் காமாலை நோய்க்கு இந்த கீழா நெல்லியில தான் அதிகமாக மருந்து பொருட்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதே மாதிரி நிறைய தாவரங்கள்ல இருந்து நிறைய பொருட்கள் எடுக்கிறாங்க. அந்த ட்ரக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. எனவே பிஎஸ்சி பாட்னி எம்எஸ்சி பாட்னி முடித்த மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது, அதே வாய்ப்புகள் இருக்கு. நர்சரிஸ் நீங்கள் நர்சரிஸ் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் சிறிய சிறிய தாவரங்கள் கட்டிங் கிராஃப்டிங் லேயரேஜ் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நர்சரிஸ் நிறைய தாவரங்களை அவர்கள் உற்பத்தி செய்து விற்பனைக்கும் அதே போன்று நிறைய அங்கே வைத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பாட்னி முடித்தவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அது போக பயோடெக்னாலஜி ரிலேட்டட் ஃபார்ம்ஸ் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லேபரட்டரிஸ் இருக்குது. திசு வளர்ப்பு தாவரத்தின் திசுக்களை வைத்து தாவரங்களை உருவாக்குவது. இன்விட்ரோ கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட் செல் இது என்ன சொல்றாங்கன்னா தாவரத்தில் ஒரு செல் இருந்தால் போதும் ஒரு முழு தாவரத்தை உருவாக்கி காண்பிக்கலாம். அதாவது டோட்டிபொட்டன்சி ஈச் அண்ட் எவ்ரி செல் ஹேவிங் எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் எ ஹோல் பிளான்ட். அந்த காலத்துல தான் ஒரு விதை இருந்தால் தாவரத்தை உருவாக்கணும்னு நம்ம நினைப்போம். இந்த காலத்தில் அப்படி கிடையாது, ஒரு செல் இருந்தாலே போதும். இதில் அதிகமாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தாவரங்களை அதிகமாக உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் நல்ல வீரியம் நிறைந்த தாவரங்களாக நோய் எதிர்ப்பு சக்தி உடைய தாவரங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு இந்த பிடிசி லேபரட்டரிஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கு, அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலும் அதிகமாக காணப்படுகிறது. அதே மாதிரி சீட் கம்பெனிஸ் இருக்கு, சீட் ப்ரொடக்ஷன். இந்த பிஎஸ்சி பாட்னி படிக்கிறப்போ சீட் டெக்னாலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கு. அதாவது அதே மாதிரி விதை சான்று அலுவலர் இருக்கிறாங்க நிறைய பேர், சீட் டெஸ்டிங் ஆஃபீஸர். ஏதாவது ஒரு துறை நீங்கள் வந்து உரக்கடையில் போய் விதை வாங்கும்போது அந்த விதை சான்று பெற்ற பொட்டலமா அந்த இது இருக்கிறதா, அந்த சாக்கு பையில விதை சான்று அலுவலரின் ஒப்பம் இருக்கிறதா, கையொப்பம் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்படி இருந்தால் அந்த விதை வந்து ஒரு தரமிக்க விதை. இந்த விதைகளை உற்பத்தி செய்கிற சீட் கம்பெனிஸ் இருக்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை பெறலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தனியார் துறை வேலை வாய்ப்புகள். ஒரு என்விரான்மெண்டல் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஃபாரஸ்டராக இருக்கலாம், ஒரு பார்க் மேனேஜராக இருக்கலாம், ஈக்காலஜிஸ்டாக இருக்கலாம், ஃபார்மிங் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், சயின்டிஸ்ட். ப்ரைவேட் லேபரட்டரிஸ் கூட நிறையா இருக்குது. அந்த ப்ரைவேட் லேபரட்டரிஸில் கூட நீங்கள் சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஆராய்ச்சிகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம், நர்சரி மேனேஜராக இருக்கலாம், தோட்டக்கலை வல்லுநர்களாக கூட இருக்கலாம், ஹார்டிகல்ச்சரிஸ்டாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டட் போஸ்ட். இது போக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சார் நான் டீச்சிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர் போஸ்ட் இருக்கு, ஹை ஸ்கூல் டீச்சர், ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர், அதாவது 9th 10th +1 +2 இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சிங் போகலாம். இதுக்கு டிஆர்பி எழுதணும், நீங்கள் அந்த டெட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டீச்சிங்க்கு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நெட் எக்ஸாம் இல்லைன்னா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எழுதுனீங்கன்னா காலேஜ் லெவலில் கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எனவே டீச்சிங் இதுலேயும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சார் நான் வந்து எனக்கு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டீச்சிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ரைவேட் செக்டார்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நானே பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர், இதுவும் தாவரவியல் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான். நீங்கள் வந்து அலைட் சுவாலஜி நீங்கள் பாடத்தில் நீங்கள் படிப்பீங்க. இந்த செரிகல்ச்சர் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணலாம்.
ஓசூர்ல இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, பெங்களூர்ல செரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா 15 days ட்ரைனிங் ப்ரோக்ராம், 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம், 2 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் நிறைய டிப்ளமா கூட இருக்கு, டிப்ளமா இன் செரிகல்ச்சர் கூட இருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் அடிஷ்னல் கோர்சஸ் நீங்கள் நல்லா டிப்ளமா இன் பயோ ஃபெர்டிலைசர், நிறைய அடிஷ்னல் டிப்ளமாஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜாப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஃபாரஸ்ட், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ட்ரீ ப்ரீடிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அதெல்லாம் டிப்ளமா கோர்ஸ் 1-2 ஆஃபர் பண்ணுறாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க, 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம், 2 month ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு அங்கெல்லாம் அடிஷ்னல் ட்ரைனிங் டிப்ளமா இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது கூட எம்எஸ்சி ப்ராஜெக்ட் படிக்கும்போது கூட எம்எஸ்சி படிக்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட் டைம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம், 2 months ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ உதாரணமாக ஏப்ரல் மே வெக்கேஷன் இதிலலாம் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். நவம்பர் மந்தில் செமஸ்டர் எக்ஸாம் ஹாலிடேஸ் இருக்கும். 15 days ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இல்லைனா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ட்ரைனிங், ஷார்ட் டைம் ட்ரைனிங் எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏபிகல்ச்சர், தேனீ வளர்ப்பு, இது ஒரு நல்ல அருமையான இது தொழில். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டை சுற்றி அதிகமான தோட்டங்கள் இருக்கிறது, மலர்கள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஹனி பாக்ஸ் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேவிகளெல்லாம் கூட உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, கிறிஸ்து விஞ்ஞான் கேந்திரா, அதெல்லாம் நீங்கள் வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏபிகல்ச்சர் அதை அமைத்துக்கொள்ளலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கார்டன், உங்களுக்கு நிறைய நிலம் இருக்கலாம், அதில் வந்து விவசாயம் அதிகமாக பண்ண முடியல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெர்பல் பிளான்ஸ் நீங்கள் இன்டர்நெட் மூலமாக என்னென்ன தாவரங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, ஏற்றுமதிக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்தந்த தாவரங்களே உங்களுடைய நிலத்தில் நீங்கள் கல்டிவேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபாரின்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படி முன்னேறினவர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நல்ல தாவரங்கள் இதெல்லாமே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு தாவரத்தின் தேவையான என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது, அதாவது அந்த ஒவ்வொரு தாவரத்தை பற்றி ஆர்டிகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டடி ஆஃப் ஈகாலஜி ஆஃப் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் அப்படிமா. அதாவது ஒரு தாவரத்தின் தேவைகள் என்ன, அது எவ்வளவு தூரம் வளரும், எவ்வளவு தேவை, என்னென்ன தேவைப்படும், என்னென்ன உரங்கள் தேவைப்படும், என்ன மண் அதற்கு தேவை, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்தீர்கள் என்றால் அந்த ஹெர்பல் கார்டன் கூட இதை அமைக்கலாம். நேஷனல் மெடிசனல் பிளான்ஸ் போர்டில் இருந்து கூட உங்களுக்கு அதிகமாக இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க நீங்கள் மெடிசனல் பிளான்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தாவரங்களை வளர்த்து நீங்கள் அதை அவங்களே பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் அவங்களே வந்துடுவாங்க. வேஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இது கூட நீங்கள் வந்து ஹெர்பல் கார்டன் இதெல்லாம் பண்ணலாம். இது போக நர்சரி பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி மாதிரி வைத்து, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாவரங்கள் அதனுடைய மலர்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு அதிகமாக ஆசைப்படுறாங்க. அதை நீங்கள் வந்து நல்ல தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அதிகமாக செய்யும்போது உங்களுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய தொழிலாக அது அமைகிறது. அது போக லேண்ட்ஸ்கேப், லான் மேக்கிங், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளி அமைத்திருப்பாங்க, செயற்கை புல்வெளி. இதை கூட நீங்கள் வந்து நல்ல முறையிலே அந்த தொழில் எல்லாம் தெரிந்து கொண்டு என்னென்ன முறையில் நம்ம வந்து அந்த இதை ஒரு நிறுவனத்தை, ஒரு கல்வி நிறுவனத்தை எல்லாம் அலங்கரிக்கலாம் தாவரங்களை கொண்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த முறையில் அதிகமாக லாபம் சம்பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எல்லா இடத்துலையுமே அதிகமாக பண்ணுறாங்க. காளான் வளர்ப்பு தொழில் இப்போ நிறைய பேர் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனவே செயற்கை முறையில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காளான் வளர்ப்பு செய்யலாம். இதுலேயும் அதிகமான லாபம் இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லேபரட்டரி நீங்களே கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து கண்டாமினேஷன் வந்துடக்கூடாது. அதாவது வேறு ஏதாவது தொற்று ஏற்பட்டால் இது ஒரு பெரிய நமக்கு ஒரு நஷ்டமாகிவிடும். எனவே இதில் கவனமாக இருந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லேபரட்டரி கூட எங்களுக்கு சொல்லலாம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, MSME. அந்த இதில் அதிகமாக இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் கலெக்டரேட்டில் அதற்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள், அதாவது என்னென்ன தொழில் செய்யலாம், அதற்கு எவ்வாறு நிதி உதவி பெறலாம் என்பதையெல்லாம் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. இது போக பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மட்டும் இல்லை, கால்நடைகள், இதை பற்றி எல்லாம் அதிகமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. KVKல வேளாண் அறிவியல் நிலையம் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குது. நிறைய தொழில் தாவரங்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி,
அதே போன்று கால்நடைகள் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் பயிற்சி இலவசமாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா கிருஷி விக்யான் கேந்திரா இருக்குது. நம்ம நாமக்கல் அறிஞர் அரசு கல்லூரிக்கு அருகாமையிலே அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு அடுத்ததாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயிற்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் 2 பயிற்சி 3 பயிற்சி கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. மீன் வளர்ப்பு இந்த மாதிரி. ஸோ சுயதொழில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இது போன்ற சுயதொழிலும் நீங்கள் செய்து பயன்பெறலாம். எனவே இந்த தாவரவியல் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்காண்டி தாவரவியல் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக எந்த மாணவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம் இல்லாமல் எந்த பாடத்தையும் நீங்கள் படிக்க முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடம் அதனுடைய வாய்ப்புகள் பற்றி அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த தாவரவியல் பற்றி உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தேன். எனவே நீங்கள் அதிகமாக இந்த தாவரவியல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அதிகமாக இந்த இன்டர்நெட் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று உங்கள் அருகாமையில் இருக்கிற கல்லூரியில் உள்ள தாவரவியல் துறை பேராசிரியர்களிடமும் நீங்கள் சென்று விளக்கங்களை கேட்டு நீங்கள் பெறலாம். நீங்கள் நமது நாட்டில் அதிகமான தாவரங்கள் இருக்கிறது, அந்த இதை மறந்துவிடக்கூடாது. நம்ம தாவரங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அப்போதுதான் நம்ம புவி வெப்பமயமாதலிருந்து நம்ம அதிகமாக நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே நீங்கள் தாவரவியல் படிக்கிறீர்களோ இல்லையோ அது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கின்ற நாட்களில் நம்ம நிறைய தாவரங்களை வளர்க்க வேண்டும். நம்ம சுற்றுப்புற இடங்களில் எல்லாம் அதிகமாக தாவரங்கள் வளர்க்க வேண்டும். குறிப்பாக எல்லா இடத்துலையும் நம்ம சிமெண்ட் போட்டு கான்கிரீட்லாம் போட்டு மண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு, தாவரங்களை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம செய்து விடுகிறோம். எனவே தோட்டத்திற்கு என்று ஒரு சில குறிப்பிட்ட பகுதியை நம்ம வீடு கட்டும் போதெல்லாம் ஒதுக்கி நம்ம தாவரங்களை எல்லாம் வளர்க்கும் போது நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். அது போன்று அந்த நீர் ஆதாரமும் நமக்கு அதிகமாக